ஆமாம் ஆமாம் இன்னைக்கு எல்லாருடைய இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாம் எல்லா மக்களுக்கும் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து ஊரும் நாடும் ஜெயிக்கிறதுக்கு எல்லா கல்வி செய்யணும். எல்லா மக்களும் துவா செய்யுங்க. காக்காவுடைய துவாபரக்கத்தோட இந்த பயணத்தை துவக்குறோம். காய்கறி மெனு இன்னைக்கு என்னன்னு சொல்லி கேட்டேன். காய்கறி வெண்டைக்காய் போட்டுக்குது, மீன் இருக்கு. ஏன் வெண்டைக்காய் பிரச்சனை, மீன் பிரச்சனை இல்லை. கேரட் பீட்ரூட் போட்டு அவனுக்கு பல்லு இல்ல. இப்போ இவனுக்கு பல்லு இல்ல. டிவி இவனுக்கு கேரட்டை போட்டா சமைச்சு சப்பி சாப்பிடுற பார்ட்டி அது. சமைச்சு கொடுக்குறாங்க. கண்டதி போட வர என்ன பப்பாளியா இது? வெரி குட். சரி டிவி நீ என்ன கொண்டு வந்திருக்கப்பா? பண்ணோம் நீ கொண்டு வரதா? வெரி குட் மச்சான், சூப்பர். என்ன மச்சான்? வெரி குட் வெரி குட். சரிப்பா, இப்ப அவன் தகுதிக்கு ஏத்த மாதிரி அவன் பப்பாளி பழம் அவன் தான் சாப்பிடுவான். கேஸ் ஓகே. முஸ்கி வச்சு கடைஞ்சிட்டு இருக்கானோ போ பாரு. மொத்தமா வச்சு செய்யறானோ. வண்டி நீ வந்த பிறகு தான் வண்டிக்கு கால் பண்ணணும். தயாரா இருக்கிறோம். எல்லாமே தயார் நிலையில இருக்காங்க. பைலட் ரெடி. என்ன பைலட் சொல்லுங்க. ரஃபீக் பாய் வாங்க. ரஃபீக் பாய் எங்கிருந்தாலும் வேனுக்கு வர வேண்டியது. வேனுக்கு வரணுமா மேடைக்கு வரணுமா? வேனுக்கு வந்து பின்னர் கோணத்தின் மேடைக்கு வர வேண்டியது. سبحان الذي سخر لنا هذا وما كنا له مقرنين وإنا إلى ربنا لمنقلبون. الحمد لله الحمد لله الحمد لله. الله أكبر الله أكبر الله أكبر. سبحانك إني ظلمت نفسي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. ரைட். பிரேக்ஃபாஸ்ட் இங்கே தான் பண்ண போகிறோம். விஜயலட்சுமி டிபி இது சைவம் தான், பரவாயில்லையா? அசைவம் இல்லை. அசைவம் மதியம் உள்ள பாத்ரூம் இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி ஆர்மேரில் இருக்கக்கூடிய விஜயலட்சுமி ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கிறோம். இது சைவ உணவு தான். இப்போ இடையில தான் ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் முதல் முறையாக அங்கே சாப்பிட போகிறோம். காலை உணவு இங்கே தான். மச்சான் சூப்பர் மச்சான். எப்பவும் மணி ஏறிக்கு தான் போகிறது. அங்கே டிராஃபிக்கு பிரச்சனைலாம் இருக்குது. இங்கே ஆர்னரில் நம்ம அடைக்கலாப்பழம் ரோட்டில் முனையிலேயே இருக்குது. ஜோராக இருக்குது. சூப்பர். இதான் ஃபர்ஸ்ட் டைம். திறந்து 1 மாதம் தான் ஆகும் தான். வந்தாங்க வாங்க எல்லாம். இது யாருக்கு வாங்க? 2 பேருக்கு. நான் ஒரு ஆளுக்கு ஆக்கணும் பார்த்தேன். சரி ஓகே. ஹவுஸ் தி சாய்ஸ்? ஹவுஸ் தி சாய்ஸ்? அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. இன்னைக்கு 2/1/2025 யாரும் தெரியாது. உனக்கு மட்டும் தான். எல்கேஎஸ் குரூப் மசாலா எல்லாரும் நண்பர்களாக இந்த என்ன சாப்பிடுற? நான் வந்து நெய் ரோஸ்ட் சாப்பிடுறேன். நெய் ரோஸ்ட் சாப்பிடுறியா சப்பி சாப்பிடுறியா? சொல்லுப்பா சொல்லு. ரொம்ப சிறப்பாக இருந்தது. ரபிகோட வந்து அது சொல்லவே தேவையில்லை. இதுதான் இனிய நண்பர்களோட நாங்கள் வந்திருக்கோம். ஈன்னு சொல்லுவியா? கேட்டு என்ன விழுந்து விழுந்து சிரிக்கிறீன்னா? சைவன் சொல்லி தான் கூட்டு வந்து தீபி கேட்குறான். சிக்கன் இல்லையா மச்சாங்கிறான். லெக் பீஸு கேட்குறான். இப்போ என்ன சொல்ல பாவம். கோபுரம் இருக்குடா. எங்களெல்லாம் வந்து போட்டோ எடுத்துட்டு சீக்கிரம் சாப்பிடுவோம். நிறைய பேர் கார்ல வர்றாங்க. பிள்ளை இல்லாத வீட்டுல கிழவன் துள்ளி விளையாடுவான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்குதான் பாக்குறேன். நான் ஒன்னும் சொல்லல மச்சான். இல்ல நான் சொல்லுவேனா? நீ நம்ம செட்டு யங்லோ என்ன சொன்ன? உடனே நம்ம ரூபா கொடுப்போம். அப்படியா? இதை உட்கார வைக்கணும் முடிவு பண்ணிட்டா. எல்லாரும் வந்து மேல உட்காருங்க. ஒரு வழி போடணும் முடிவு பண்ணுவாங்க. காய் பீச்சல் நதிங்க
நீங்க வாங்க டீல் இப்படி வா சும்மா சொல்றேன் இது சொல்றேன் இதுல உடையாது நீ ஏறு இருக்கோ ஏறியா பாப்போமே நீ ஏறுமே. விஜயலட்சுமி ரெஸ்டாரண்ட்ல ஆட்டம் பாட்டம் கூத்து கும்மாளம் அதோட பாத்தீங்கன்னா குழந்தையாவே மாறிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வழுக்கு தட்டில மட்டும் ஏற மாட்டேன் அப்படின்ட்டா சரி கீழே விழுந்து தொலைச்சிடக்கூடாது. இப்ப சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். இப்ப வந்து நேரா தோப்புக்கு தான். இடையில பதநீர் குடிக்கிறதுக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா பனிக்காலமா இருக்கு. அதனால பதநீர்ல ஃபுல்லா பனி இறங்கி இருக்கும். அது மட்டும் இல்ல உணவு உண்ட பிறகு பதநீர் குடிச்சோன்னா வயிற்றுக்கு அது உகந்தது இல்லைங்கிற காரணத்தினால இப்ப நேரா தோப்புக்கு விட்டுறோம். என்ன போலாமா? ஓகே ரைட். மச்சான் உன் திருமுகத்தை காட்டு. திருமுகத்தை காட்டணுமா மச்சானுக்கு? திருமுகம் அவர்ல தேவல் புலிங்களா? தேவல் புலிங்க திருமுகம். படத்தை சொல்லு. சிராஜ் ரியலி மிஸ் யூ சிராஜ். இந்த சிராஜ் இல்ல சிராஜ் சிராஜ் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன். நீ சென்னையில இருக்கிறா. நீ இருந்தா இன்னும் கலக்கட்டும். வயது இதுக்கு பெருசா இருக்கு மச்சான். அவன் அநியாயம் பண்ணாதடா. இல்ல அவன் வயிறை விட இது பெருசா இருக்குங்கிறா உண்மையா இது. இது எடுத்துடலாம். அதை எடுத்துட்டு போனா அவங்க என்ன செய்வாங்க ஹோட்டல்ல உள்ளவங்க? இல்ல அதான் சொல்றேன். இல்ல வீடியோ எடுக்கிறதுக்கு சொல்லியா? அக்கா அக்கா அந்த கண்ணுக்குட்டிக்கு பேர் வச்சாச்சா இல்லையா? சரி நாங்கள் வந்ததோட இந்த கண்ணுக்குட்டிக்கு பேரை வச்சு விட்டுருவோம். ஆண்குட்டியா பெண்குட்டியா தெரியல, ஆனா தான் இருக்கும். சரி நுஸ்கியை வச்சு பேரை விட்டுற வேண்டிதான். எப்பா ஸ்பீக்கர்லாம் கட்டுங்க. எக்ஸ்டென்ஷன் எப்பா எக்ஸ்டென்ஷன் கொண்டு வந்தியா? எக்ஸ்டென்ஷன் கொண்டு வந்தியா? வெரி குட் வெரி குட் சூப்பர் ஐட்டம். பந்து விசில் பந்து இருக்கு எல்லாம் இருக்கு. ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 1 2 3 என்ன வாயில கிளீனா இருக்கா? கிளியரா இருக்கு. எல்லாரும் 1 2 3 தான் சொல்றேன். நீங்க 4 5 6 சொல்லுங்களேன். மாறுது. 4 5 6 வெரி குட் மாத்துங்க. டிவி நீ வந்ததுல ரொம்ப சந்தோஷம்டா மச்சான். அல்ஹம்துலில்லாஹ். உங்க ஓனர் ஆமா உங்க ஓனருக்கு நன்றி சொல்லணும். சரி நான் காக்காக்கு நான் பர்சனலாக மெசேஜ் கொடுத்துட்டேன். உன்னை லீவ் கொடுத்து அனுப்புனதுக்கு ரொம்ப சந்தோஷம். வருஷம் இந்த ஒன்று கூடல் நடத்துவோம். இந்த தடவை 6 மாசத்துக்கு ஒரு தடவை ஆயிடுச்சு. காரணம் என்னன்னா லாஸ்ட் டைம்ல வந்திருந்தாங்க, உடனே ஒரு கேதரிங் போட்டோம். இந்த தடவை இந்த டிசம்பர் மாத கல்யாண சீசன் அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் பேர் வந்திருக்காங்க. எல்லாமே இன்ஜினியரு, டாக்டரு, அப்புறம் வந்து ஐடி ஃபீல்டு எல்லாம் நல்லா இருக்காங்க. என்ன தவிர படிப்புல சொல்றேன். ஸோ இந்த ஒன்று கூடல்னால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷம் பூரா இதோடைய அந்த ரிஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும். அவங்க திருப்பி அவங்க போனாலும் இந்த எண்ணங்களும் இந்த நிகழ்வுகளும் வந்து அவங்க மனசுல நீங்காம இடம் பெற்றிருக்கும். இன்னைக்கு முழுக்க முழுக்க கிளாஸ் ரூம், அதே பசங்க, அதே ஸ்லாங்கு, அதே அந்த குசும்புத்தனம் எல்லாமே இன்னைக்கு இருக்கும். அப்போ இன்னைக்கு காலைல 8 மணிலேருந்து சாயங்காலம் 5 5:30 மணி வரைக்கும் நாங்கள் வந்து பள்ளிக்கூடத்தில் இருக்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ இதுக்கு தான் இந்த ஒன்று கூடலை வைக்கிறோம். அதோட சேர்த்து ஆட்டம் பாட்டம் கூத்து கொண்டாட்டம் தொழுகை உணவு எல்லாமே இருக்கும். இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தர்றேன். நண்பர் AR சாலிஹ் வந்து விட்டார், இந்த ஈவெண்ட்டுடைய கதாநாயகன். அதை சொல்லு. 10வது படிச்சு 1983 பார்த்தது மச்சான். சரி இப்பதான் பாக்குறாங்க. ஆள் அப்படியே இருக்காரா மாறி இருக்காரா? ஆள் அழகாதான் இருக்காரு. அழகா இருக்காரான்னு கேட்கல, சாலை மாறி இருக்கா அப்படிதான் இருக்காரான்னு. அடே ஒவ்வொருத்தரும் இந்த பால் தானப்பா விளையாடுறீங்க, வேற ஏதாவது விளையாடுங்களாப்பா. மச்சான் இப்ப என்ன ஜூஸா? ஜூஸ் மச்சான் பாப்போம். போன வாட்டி வாங்க அதே பாருங்க பாரு, தூக்கு பாப்போம். அழகான ஜூஸ் பாரு. ஆனா பாதாம் பிஸ்தா அக்ரோட் எல்லாம் கிடக்குறா. இது கல்யாணத்துல கொடுப்பாங்க. ஆமா பாதாம் பிஸ்தா அக்ரோட். போன வந்து பாட்டில் இருந்ததை விட குறைவா தெரியுது. பாட்டில் இருந்தது ஆர்டர் போட்டு கிடைக்கலையா? சின்னதா தெரியுது. இல்ல ஒரே குவாண்டிட்டி தான். குவாண்டிட்டி அது சின்ன பாட்டில் தான், ஒரே குவாண்டிட்டி தான். அது சாதி கொண்டு கொடு. பொடிசா இருந்துச்சு. முதல்ல பிசினஸ் சொல்லி கொடு சாதி. கொஞ்சம் டீ வந்து தரேன்.
மச்சான் அருமையா இருக்கு மச்சான். தூக்கிடுமா? எத்தனை ஒரு பேக் இருக்குடா மச்சான், எத்தனை தூக்கு பேக்ல போட்டு தூக்குங்க. சொல்லுங்க, சரக்கு சிங்கப்பூருக்கு வந்தாப்ல. ஆமா, கேளு. சூப்பர் சாப்பாடு மச்சான், அது மறக்கவே முடியாது. அது அங்க நீ அங்க போ நடக்க வச்சுட்டான். நடக்க வச்சுட்டாலும் எனர்ஜி மெட்ரோக்கு நடந்து ஆகணும்னா ஆமா மெட்ரோ. மச்சான் 4 8 அடுத்த சவுண்ட் வருது. அடுத்து வருது 4 12 அடுத்து என்ட்ராவது முடியுது மச்சான். 12 15 வைக்கோ 19 வைக்குதுங்க 20 இப்போதைக்கு வை. அதுக்கு ஒரு பாத்துக்கணும். நாங்க 12 அதுக்கப்புறம் பாக்ஸ் மூடி வச்சிருங்க. கூல் போயிடும். வச்சிடலாம் 12 4 16 வச்சிடலாம். அதான் வைக்கலாம். அந்த கேப்பை வந்து கீழே போட்டுறாம தண்ணியில மத்த உள்ள சொல்லிடலாம். நான் அடுத்த ஷிஃப்ட் வந்துட்டாங்க. ஹாங்காங் ஸ்வைபு, ஏபி ஷேக், இன்ஜினியர் ஏபி ஷேக்கு. வேற யாரெல்லாம் வர்றாங்கன்னு பார்ப்போம். வந்தாச்சு. எல்லா இன்ஜினியரும் வர்றாங்க. இன்ஜினியர் எல்லாரும் வரப்படுது. வரட்டும், வண்டி உள்ள வரட்டும். யாரு ஸ்வைபா வர்றான் மச்சான்? மீன் குடல், மீன் சினையெல்லாம் கொண்டு வரேன்னு நானே. வந்தோடனே அவன்கிட்ட அதுதான் கேட்கணும். வலைக்கும் அஸ்ஸலாம். ஸ்வைபு, சனையெல்லாம் கொண்டு வந்தியா? மீன் சொன்னெல்லாம் வந்துகிட்டே இருக்கு மச்சான். வந்துகிட்டே இருக்கா? குடல் தான் நிறைய இருக்கு. மீன் குடல சூப்பரா கொடி கொண்டு வந்திருக்கேன். ஜாகிரே, கோழி குடல கூட விட மாட்டான்டா. சரி, ஓகே. வர ஓகே கொடுங்க. இந்த ஜூஸ் ஸ்பான்சர் பண்ண காலிக்கு ஒரு ஓ போடுங்க. அதாவது வழக்கமா நம்ம செய்யக்கூடிய மூச்சு பயிற்சி. ரிஸ்க் எடுக்காதீங்க. போன வாட்டி மாதிரி ஜெதி 1.5 மணி நேரம் உள்ள கிடக்காத, வெளியே வந்துரு. நீ போன வாட்டி நீ தான் வின்னரு. ஆனா பண்ணாத. அப்படி உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கிடங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்த என்ன பண்ணா, எல்லாரும் முங்கினோன்னு அவன் எந்திரிச்சிட்டான். எல்லாரும் எந்திக்கும் போது அவன் முங்கிட்டான். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சீட்டிங் இருக்கக்கூடாது. அதே சமயம் உங்களுடைய இதுக்கு, உங்க கெப்பாசிட்டிக்கு உட்பட்டு இருந்தா போதும். இது வந்து போட்டி இல்லை, ஜஸ்ட் ஃபன் தான். சரி, ஆமா, எல்லாம் 50க்கு மேல ஆயிட்டு. ஆமா, 55க்கு மேல ஆயிட்டு. ஆமா, 60. சரி, ரெடி, 1 2 3. அதே இறங்குறதுக்கு முன்னாலே அவன் கொட்டாய் விடுறானே. சிரிச்சிட்டான். அவுட்டு போ. சரி, கலில் ஓகே, அவுட்டு. சரி, பரவாயில்ல, பாப்பா யாரு கிடக்குறான்னு பாப்பா. ஜாகிர் அவுட்டு. இல்ல, இந்த தடவை இசதீன் தான் வரப்போறான். இசதீன் தான் கிடக்குறான் பாரு. ஆமா, இசதீன் தான். நீர் யானை கிடக்குற மாதிரி கிடக்குறான் மச்சான். இந்த தடவை இசதீன் தான் வருவான்னு நினைக்கிறேன். ரெண்டு பேரும் கிடக்குறான். யாரெல்லாம் கிடக்குறா? சதக்கு. ரெண்டுமே நீர் யானை. சதக்கு அவுட்டு. இது எழுப்பி விட்டுரு மச்சான். வெரி குட் மச்சான். நீ எழும்பும் போதே மும்மாருக்கு முங்குறான். சாவடிப்பேன் இந்த மாதிரி இருந்தா. சரி, இசதீன் வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கிளாப் பண்ணுங்க. இசதீன் இஸ் தி வின்னர். என்ன மச்சான் லேட்டு? எங்கேயோ பொது சேவை செய்ய போயிட்டியா? நீ கட்சி பேர்லாம் சொல்லாத. தமுமுக மாமுமுகன்னு. அப்புறம் அவன் மாஜக ஆள் இல்லையாம்மா. ஆம்புலன்ஸ் ஃப்ரீ, அதெல்லாம் ஃப்ரீ தான். உங்ககிட்ட பேசணும் ஜாயிரு. ஆம்புலன்ஸை பத்தி உங்ககிட்ட பேசணும். ஒரு ஆளுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. ஆனா கேஷ் பே பண்ணிடுவோம். ஆமா, வா ஜூஸ்ண்ணா. வா, முத குடி, நல்லா குளுக்கு. இவனுக்கு மட்டும் ஏன் இப்படி வரவேற்பு? அதான் இல்ல, இவனுக்கு மட்டும் ஏன் இப்படி வரவேற்புன்னு. ஆங்காங்க யாரு? ஆலந்தூர் அரிசி மண்டியா? கொஞ்சம் உனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வரவேற்பு இருக்குன்னு. மக்களுடைய அமோக ஆதரவு இருக்கு. என்ன விஷயம்? உனக்கு மட்டும் இவ்வளவு வரவேற்பு என்னன்னு? அதுக்கா உள்ள இறங்குன்னு சொல்லு. ஊத்து, தண்ணியில ஊத்து. இன்னும் கொஞ்சம் ஊத்து.
மச்சான் இது என்ன தெரியுமா சொன்னா புது மாப்பிள்ளை மாதிரி வந்தீங்கன்னா எடுங்க தண்ணிக்குள்ள தள்ளி விடாலே புது மாப்பிள்ளை எடுக்க எங்க போற வா இறங்கு டிவி இப்போ கேக்குறான் மீன் பொரிச்சதா மீன் பொரிச்சு திங்க மாட்டியா சாப்பிடுவேன். அப்ப ஏன் கேட்டா மீன் பொரிச்சதா ஆக்குனதா ஏன் மீன் செத்த மீனா? நீ செத்த மீனா உயிரோட இருக்கிறதா நீ என்ன கேட்டா என்ன வச்சிருக்க என்ன கொண்டு வர்றா மீனா ஆக்குனதா பொரிச்சதா நான் நினைச்ச ஒருவேளை பொரிச்சு திங்க மாட்டேன் போல் இருக்குன்னு சரி ஜூஸ் குடிச்சியா நல்லா இருந்துச்சா சரி அல்ஹம்துலில்லாஹ் காலையில பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சூப்பர். சரி சரி அதாவது 100க்கு 200 போடலாம். மேல 200 போட்டு கீழே 100 போடலாம். மீன் என்ன மீன் கேட்டா என்ன செத்த மீனா? செத்த மீனான்னு கேட்டியா சீலா மீன். செத்த மீன் உயிரோட திண்டியா நீ என்ன கொக்கடா உயிரோட எல்லா மீனும் சாப்பிட்டுருக்காங்க. ஜாமீன் மட்டும் சாப்பிட்டதே இல்லை. ஜாமீன் சாப்பிடாது ஒரு நாளைக்கு வாங்கிட்டு வா மச்சான். நீ முக்க ஜோக் அடிக்காத ஏன்னா காதுல ரத்தம் வருது ஆமா சரி நான் போய் குளிக்க போறேன் அதனால வீடியோ விளாவாரி எடுக்கல நான் குளிச்சுட்டு வந்து வச்சுக்கிறேன் நல்லதா வச்சுக்கிறேன் பொண்டாட்டியா பொண்டாட்டியா பாப்பா வச்சுக்கிறாங்களா அபிஷேகம் வச்சுக்கிறேன் சாவடிப்ப நீ பாரு டேய் சாவடிக்க போறோம் மோனே அல்லா அல்லா